Dear parents, dear students, நான் இன்று பல்கலைக்கழகத்தில் கல்வி பயிலும் பல்கலைக்கழக மாணவர்கள் பல்கலைக்கழகத்தை முடிவுறுத்தியதும் ஒரு சாதாரண தொழில் ஒன்றை பெறல் என்ற நிலையில் இருந்து மாற வேண்டும் என்பதற்காக சில ஆலோசனைகளை கூறலாம் என்று நினைக்கின்றேன். அதாவது நிறைய பல்கலைக்கழகம் முடித்த மாணவர்கள், இது நான் சொல்வது எம்பிபிஎஸ், என்ஜினியரிங் போன்ற லோ போன்ற, அதாவது அட்டோர்னியோடு சேர்த்த லோ போன்ற தொழிற்தகமைகளை பெற்ற மாணவர்களுக்கு அல்ல, ஏனே அதாவது கலை வணிகத்துறைகளில் பிஎஸ்சி போன்ற கல்வித்தகமை பட்டங்களை பெறும் மாணவர்கள் தாங்கள் பட்டங்களை முடிவுறுத்தியதும் ஒரு சாதாரண தொழிலை அரசு துறையில் பெற்றுக்கொள்வதை நாம் எல்லோரும் காண்கின்றோம். இவர்களுக்கு ஒரு சிறந்த ஆலோசனையும் வழிகாட்டலும் தேவைப்படுகின்றது. இவர்கள் பல்கலைக்கழகத்தில் இருக்கின்ற போது பல்கலைக்கழக தனது பட்டம் சார் படிப்புகளை மேற்கொள்ளும் அதே தருணத்தில் இவர்கள் அரச உயர் பரீட்சைகளை எதிர்நோக்குவதற்கான தயார்படுத்தல்களை செய்யலாம். அதாவது அரச உயர் பரீட்சைகள் என்பது SLAS, SLEAS, SLFS, SLPS பிளானிங் சர்வீஸ், பாலிஷ் சர்வீஸ் என்று பல்வேறு விதமான பரீட்சைகள் காணப்படுகின்றது. இந்த பரீட்சைகளில் இமிக்ரேஷன் சர்வீஸ், அதே போன்று கஸ்டம்ஸ் சர்வீஸ், இவ்வாறான பரீட்சைகளுக்கு தயார்படுத்தலாம். இந்த பரீட்சைகள் கூட பலத்த போட்டியின் அடிப்படையில் தான் நடைபெறுகின்றது. எப்படி என்றால், இது ஒரு திறந்த பரீட்சையாகவும் ஓப்பன் பரீட்சையாகவும் லிமிட்டட் பரீட்சையாகவும் நடத்தப்படுகின்றது. இந்த ஓப்பன் பரீட்சைகளை எதிர்கொள்வதற்காக பல்கலைக்கழகம் முடித்த பல்கலைக்கழக பட்டதாரிகள் அவர்கள் உள்வாரியாக வெளிவாரியாக எப்படி முடித்திருந்தாலும் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் பட்டத்தை பெற்றிருந்தால் இந்த பரீட்சைகளுக்கு தோற்ற முடியும். இவர்கள் எவ்வாறு செய்ய வேண்டும் என்றால், பல்கலைக்கழகத்தில் படிக்கின்ற காலத்திலேயே இந்த பரீட்சைகளை நோக்கிய தயார்படுத்தல்களை செய்ய வேண்டும். இந்த பரீட்சைகள் சாதாரணமாக இன்டெலிஜென்ட் டெஸ்ட், அதாவது நுண்ணறிவு, அதேபோல் ஜென்ரல் நாலேஜ் பொது அறிவு, ஆங்கிலம், மொழி திறன், இவ்வாறான திறன்களை உள்ளடக்கியதாகத்தான் இந்த பரீட்சைகள் காணப்படும். இந்த பரீட்சைகளுக்குரிய வழிகாட்டல்கள் பல்வேறு வகைகளில் நடைபெறுகின்றன இலங்கையில். அந்த வழிகாட்டல்களில் கலந்து கொண்டு அதே பல்கலைக்கழக படிப்போடு சேர்த்து அதை பட்டத்தை முடிவுறுத்தும் போது இந்த தயார்படுத்தலையும் அவர்கள் முடிவுறுத்த வேண்டும். முடிவுறுத்தி இருந்தால் அவர்கள் சிறந்த ஒரு பரீட்சையில் வெற்றி அடையக்கூடிய நிலையை அடையலாம். இந்த நிறைய மாணவர்கள் பட்டக்கல்வியை